But can you find me soon? 'Cause I'm in my head. Yeah, I need you now, but I don't know you yet. Hey, how can you miss someone that you've never met? 'Cause I need you now, but I don't know you yet. And I've been trying my best, but I can't accept that you. ஸோ ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு Onetap ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுறோம். ஸோ இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நான் வாய்ஸ் கொடுத்து போட்டு வாய்ஸ் கொடுக்க வேணால் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போய் பார்த்துருக்கேன். ஸோ சுத்தமாக புரியாது, எனக்கே நல்லா தெரிஞ்சு. ஸோ டைப் பண்ணி போட்டாலும் நான் மட்டும் புரியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் வியூஸே போகலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட செட்டிங்ஸ் நீங்கள் வேணுமா செக் பண்ணி காட்டுங்க. நிறைய பேர் வந்துட்டு செட்டிங்ஸ் காட்டுங்க, அப்புறம் சென்சிட்டிவிட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே 100 தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோட செட்டிங்ஸ், ஓகேங்களா. ஸோ வயர் பட்டன் சைஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ என்னுடைய மொபைலுக்கு வந்துட்டு நான் 75 வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 65 to 75 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 60 வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சின்னதாக வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் கை எந்த இடத்துக்கு படுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட வந்துட்டு Poco M2 Pro. ஸோ எனக்கு வந்துட்டு கையாக ஒரு அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக படாது, அதனால் 75 வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பெருசாக வைக்கிறதையும் யூஸ் இல்லை, சின்னதாக வைக்கிறதுங்க மீடியமான சைஸ் 50 to 65 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால அப்படி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ புதுசாக பழகிட்டு இருக்கேன் இந்த செட்டிங்ஸில், அதனால தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக தான் ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதை விட்டுட்டு நான் இப்போ ஒரு ஸ்டைல் காட்டுறேன். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ பட் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம் தான். பழகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரைஸ்டாராவோ அல்லது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வில்லர் CR7 ப்ரோவாவோ யாராக வேணால் ஆகலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, ஸோ EABCDE இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் நீங்கள் ஒரு கர்வ் அப்படியே ஒரு ட்ராக் பண்ணணும். ஸோ இப்படி இப்படி வர மாதிரி இருக்கணும். பட் இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிற்க வச்சாலே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரெட் கலர் ஏரியா எதுக்குடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கை வச்சு ட்ராக் பண்ணாதீங்க. ஸோ இந்த கீழே ஏரியாலே வச்சு ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, ஸோ அதில் வச்சு ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மோஸ்ட்லி. ஸோ அங்கே வச்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி இது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணாதீங்க. ஸோ அந்த ரெட் கலர் ஏரியாவில் வைக்காதீங்க. ரொம்ப டாப்பில் கொண்டு போய் வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நான் இந்த ட்ரிக்கை இன்னும் பழக கூட. ஸோ நான் இப்போ தான் இதை வந்துட்டு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு அந்த மாதிரி ட்ராக் பண்ண வருது. ஸோ இப்படி ட்ராக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா ஒழுகும். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்துட்டு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அதையும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடித்த உடனே அப்படியே கன்னை மாற்றுறது எப்படா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிஷான கன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு கொஞ்சம் வாய் வளர தான் செய்யும், பரவாயில்ல. ஸோ ஒரு 3 நாள் ஆச்சா வீடியோ கொடுத்து வாய்ஸ் கொடுத்து. ஸோ இது வந்துட்டு யாரோட கேப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ONetap அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அவருடைய கேப்பில் நமக்கு ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஸோ அவர் 1 மில்லியன் வச்சிருக்காரு. ஸோ அந்த சேனலில் சேர்ந்த ஒரு கேப்பில் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயிக் வெப்பன் சுவிட்ச் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இது வந்துட்டு மேலே வச்சு நம்ம இப்போ வந்து 3 ஃபிங்கர் பிளேயராக மாற போகிறோம். ஸோ நீங்கள் 3 ஃபிங்கர் பிளேயராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணி போட்டு ரெடியாக இருக்கேன். ஹேண்ட்கேம் முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி போட்டு தயாராக இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த இடத்துல எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கிறது, அடித்த உடனே கன் சேஞ்சு கன் ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் ஃபிஸ்ட் தான் ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அடித்த உடனே ஹெட் விழுகும், ஆனால் கையில் கன் இருக்காது. அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது அடுத்த செகண்டே வந்துட்டு நீங்கள் கன் ஸ்விட்ச் பண்ணியிருக்கணும். ஸோ குயிக் வெப்பன் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய்ட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு லெஃப்ட் ஃபிங்கரை வந்துட்டு ஸோ டாப்பில் யூஸ் பண்ணணும். 3 ஃபிங்கர் பிளேயராக மாற போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஹேண்ட்கேம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி மோஸ்ட்லி நிறைய பேர் இருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஸோ கேளுங்க. ஸோ அந்த ஃபிங்கரில் ட்ராக் பண்ண அடுத்த செகண்டே ஸோ நான் மாதிரி சொன்னல ஷேப்பில், ஸோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஈன்னு சொல்லக்கூடாது. ஸோ அது வேறு ஒரு மாதிரி லைட்டாக மேலே தூக்கணும். ஸோ நீங்கள் சுத்தமாக ரைட் சைடு இழுத்துறாதீங்க. ஸோ லைட்டாக மேலே தூக்கி மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ண உடனே அடுத்த செகண்டே வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய குயிக் வெப்பன் சுவிட்சை வந்துட்டு ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை அடித்து உடனே கன் ஸ்விட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் Instagram லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ see you in the next video guys.